ஜாமக்கோல் பிரசன்னம்னா என்ன? அதாவது ஜாமம்ன்று சொன்னா 1.5 மணி நேரம். காலை சூரிய உதயத்திலிருந்து ம். சூரியன் அஸ்தமம் ஆகின்ற காலம் வரைக்கும் 8 ஜாமம். அதே மாரி மாலை சூரியன் அஸ்தமனத்திலிருந்து விடியற்கால சூரிய உதயத்திலிருந்து 8 ஜாமம். ஸோ ஜாமம்ன்று சொன்னா 1.5 மணி நேரம். ஆருடம்ன்றது பிரசன்னம். ம். ஸோ கோல்ன்றது கிரகங்களை குறிக்கிறது. ஸோ ஜாமக்கோல் பிரசன்னம். ம். நம்ம கர்த்தா கேட்கிற நேரத்துல அந்த உதயம் ஆருடம் கவிப்புன்னு உட்காருது. உதயம்ன்றது 1.5 மணி நேரத்துக்கு நம்ம இப்ப என்ன நேரத்துல மீடியால இன்டர்வியூ கொடுக்குறோமோ அதுக்கான நேரத்துக்கான ஜாமத்துல அந்த உதயம் வந்து உட்காரும். ஓகே. ஆருடம்ன்றது 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது மாறுபட்டே வந்துகிட்டே இருக்கும் இது. ஸோ ம். இது வந்து ஆருடம். இதுல கவிப்பு அப்படின்னா இந்த கர்த்தா எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அந்த அந்த விஷயத்தால நஷ்டங்களையும் துயரங்களையும் அது இந்த கவிப்பு சொல்ல வரப்போகுது. ஸோ இதுதான் ஓகே. உதயம் ஆருடம் கவிப்பு. ஆருடம்ன்றது எதற்கு எதனால் ஏன் எப்படி அந்த விஷயங்களை சொல்ல போறது ஆருடம். ஓகே. உதயம்ன்றது அந்த நிகழ்கால சம்பவங்களையே நடைபெறக்கூடிய சம்பவங்களை சொல்ல போறதுதான் உதயம். இந்த உதயம் ஆருடம் கவிப்பு இவங்க 3 பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த ம். ஜாமோக்கோல் பிரசன்னத்துல. இந்த ஜாமோக்கோல் பிரசன்னத்துல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னா கர்த்தா வந்து நேர்ல வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஓ! இப்போ ஓகே, ஓகே. மற்ற பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா தாமிர பிரசன்னம் ஆகட்டும், சோழி பிரசன்னம் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கர்த்தா எதிர்த்தாப்புல வந்து உட்காரணும். இந்த ஜாமோக்கோல் பிரசன்னத்துல அப்படி இல்லை. ஆன்லைன் மூலியமா நீங்க கன்சல்டிங் பண்ணிக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது நேர்ல வரணுன்ற அவசியமே கிடையாது. நேர்லமே இல்லை, ஆன்லைன்ல கால் பண்ணிக்கலாம். பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே இதுக்கு சார், ஓகே சார். நேரங்காலம் நியதி எதுவுமே இல்லை. ராகு ம். காலம், யமகண்டம், குளிகை இந்த மாதிரியான கால நிர்ணயங்கள் எதுவுமே கிடையாது.